ஆமா நமது உரிமைகள் பறிக்கப்படுகிறது. வடக்கன் வந்து நம்ம வேலை வாய்ப்புல பறிச்சுக்கொள்ள நான் சொல்லிருக்கலாமே. உங்க சோத்த புடிங்கிறான் அவன். நான் கேக்குறேன், விநாயகர் சதுர்த்திக்கு ஹிந்தி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறான், ஆடட்டும், என்ன தப்பு? நீங்க செய்ய தயாரில்ல, அவன் வந்து செய்யறான், தங்கி வேலை செய்யறான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல நீங்க செய்யாத வேலையை தானே அவன் செய்யறான். நம்ம ஆளுங்க போய் பெங்களூர்ல போய் மொத்த ஐடி இண்டஸ்ட்ரி ஆக்குபை பண்ணிட்டு உட்கார்ல. ஒய்ஃபில் இருக்க பர்சன்டேஜ்ல வந்து 40% மேல தமிழ் தெரியுமா தெரியாதா? இப்ப அவன் உங்களுக்கு திருப்பி அடிச்சான்னா, நம்மளால போய் அங்க ஐடி இண்டஸ்ட்ரியில டீம் லீடரா ப்ராஜெக்ட் லீடரா அங்க உட்காந்துட்டு இருப்பான். கண்ணாடி காசு என்ன பண்ணீங்கன்னா ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பான், வாசல்ல பூரி கடை வச்சுட்டு இருப்பான். நீங்க ஒய்ஃபீல்டு போய் பாருங்க, நீங்க இதை பார்க்கலாம். அங்கேயும் போய் இட்லி கடை போடுறான் நம்மால். அவன் விரட்டி விட்டான்னா, கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆனா கொண்டாடுறீங்க இந்திய வம்சாவழி. பல பேருக்கு ரொம்ப இந்த தம்பி விடுற மாதிரி பல பேர் விடுறாங்க. அதுக்கு வட இந்தியானா அந்த தம்பிக்கு வந்து என்ன வேலை பறிச்சுக்கிட்டான்னு கேட்டா, யாராவது இங்க ஒருத்தர் வந்து நீங்க பாத்திரங்களுக்கு போற என்ன போறீங்களா, ஏதாவது புரிஞ்சுங்களா? நான் அந்த ஈரோடுக்கு போயிட்டு வந்தாலும் என்டே டெக்ஸ்டைல் மில்லில் வேலை செய்யறது நார்த் இந்தியன்ஸ். திருப்பூர்ல அவங்களுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கி விட்டாங்க. நார்த் இந்தியன்ஸ் இல்லைன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கான்ன்றாங்க. தெரியுமா யார் செய்யறா? நம்ம பசங்க யாருமே உடன் மடங்கி வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. எக்ஸ்பிரஸ் அவென்யூல போய் மால் வாசல்ல ஏசி ரூம்ல பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வேலைன்னா நிக்கிறான். மெக்கானிக் ஷெட்ல ஆட்கள் தெரியுமா தம்பி உனக்கு? முடிவெட்டுற கடை, ஹார்ட்வேர்ஸ் மெக்கானிக் கடை இருக்குல்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க டூ வீலர் கடையில மெக்கானிக். அப்ப பார்த்து லேபர் இல்ல, அக்ரிகல்ச்சர் லேபரா நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்க. தெரியுமா? யாரோ அக்ரிகல்ச்சர் பத்தி கேள்வி கேட்டாங்க. அக்ரிகல்ச்சர் லேபரஸா நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்க. உடல் உழைப்பில் ஈடுபட தயாரில்லை. ஏன் அவனுங்க இங்க வர்றானுங்கன்னு கேட்டா, அவங்க ஊர்ல படிப்பு இல்லை, இல்ல படிக்கும் அளவுக்கு அவர்கள் அரசாங்கம் அவர்கள் பள்ளிகளை வைக்கவில்லை, அல்லது அவர்கள் கடும் வறுமை நிலையில் இருக்கிறார்கள். இல்ல பாத்திர கழுவுற வேலை இருக்கு, போவீங்களா நீங்க? அவன் போவான். மெட்ரோ ஒர்க்ல சம்மட்டி பிடிச்சி அடிக்கிற வேலை இருக்கு, நீங்க போவீங்களா? அவன் போவான். அந்த வேலையில யார் செய்யறது? முடிவெட்ட வேலைக்கு போவீங்களா? அவன் தானே வர்றான். எந்த கவர்மெண்ட் வேலையை அவன் பறிச்சுக்கிட்டான்? உங்களுக்கு குரூப் ஒன்று வந்துட்டாங்களா? இல்லை சார், இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு தமிழே தெரியாமல் அவங்களுக்கு ஜாப்ஸ் போயிட்டு இருக்கு. அது தப்பு. எத்தனை கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி போயிருக்கு? அந்த ஸ்டேட் வந்து எனக்கு சரியா தெரியும். தெரியாம எப்படி கேள்வி கேட்பீங்க? வாட்ஸ்அப்ல வர்றத வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க, கரெக்டா? இல்லைன்னா சீமான் பேசுற வீடியோ பார்த்துட்டு கேட்குறீங்க. அப்புறம் இல்லை சார், இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் டைமில் கூட அங்கே வந்துட்டு தமிழ் பீப்புள்ஸை விட நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எதில் வந்துச்சு அது? ஒரு நியூஸ் வந்துச்சு. எந்த நியூஸ்? புதிய தலைமுறையா? புதிய தலைமுறை இல்லைனா தந்தி, இந்த ரெண்டு. என்ன வந்துச்சு? ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து சும்மா சொல்லுங்க. அதான் சார், ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அங்கே வந்துட்டு தமிழ் பீப்புள்ஸ் 5 மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒரு 50 பேர். என்ன டெஸ்ட் அது? இது ஒரு எக்ஸாமுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட். அதான் வாட் எக்ஸாம்? இப்போ சிஆர்பிஎஃப்க்கு இங்கே ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், அதுக்கு நீங்கள் சொல்கிறது நடக்கும், உள்ளபடியே நடக்கும், ஓகேவா? மற்றது எது? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க பிரதர், உட்காருங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்கள் உடல் உழைப்பில் ஈடுபட தயாராக இருக்கீங்களா? இல்லை. இங்கே யார் தயாராக இருக்கா? செட்டிநாடு ஹோட்டல்லையோ பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது, எத்தனை பேர் போவீங்க இதில் சொல்லுங்கள்? மெட்ரோ ஒர்க்கு நடந்துட்டு இருக்கா? பாலத்து மேலே ஏறி வேலை செய்யணும், எத்தனை பேர் போவீங்க இதில் சொல்லுங்கள்? இந்த வேலை யார் செய்வா? யார் செய்வா? யாராவது செய்யணும்ல? செய்யலன்னா மெட்ரோ ட்ரெயின் எப்படி ஓடும்? யாரோ செய்யணுமா வேணாமா? நீங்க செய்ய தயாரில்ல, அவன் வந்து செய்யறான், தங்கி வேலை செய்யறான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல?